எஃப்டிபி தமிழ் வணக்கம். படையப்பா எப்படி ஏப்ரல் 10, 1999 ரிலீஸ் ஆகி சும்மா வெறித்தனமாக பட்டை கலப்ப ஒரு விஸ்வரூபம் எடுத்த ஒரு படம் தான் படையப்பா. ரஜினி சார் கெரியர்லேயே ஒரு மைல்கல் அப்படின்னா ஒன் ஆஃப் த மைல்கல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் பல மைல்களை தாண்டி இருக்காரு. ஸோ பல இண்டஸ்ட்ரிகிட்ட கொடுத்தவர் ரஜினி சார். ஸோ படையப்பாவும் அது ஒரு விதிவிலக்கில் ஒரு 99 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் அடிச்சு. ஸோ அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடி வேர்ல்டு வைட் கலெக்ஷன் எடுத்த படம் தான் படையப்பா. கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவோட எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட், ஒரு ஸ்டாம்பர்ட் பண்ண படம் படையப்பா. அது எந்த வித டவுட்டும் கிடையாது. ஸோ ரஜினி சாரோட 25ஆம் ஆண்டு ஒரு சில்வர் ஜூப்ளி டைம்ல ரிலீஸ் ஆன படம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அதுக்கு முன்னாடி 97 அதே தமிழ் புத்தாண்டப்போ ரிலீஸ் ஆன படம் தான் அருணாச்சலம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷ கேப்ல வந்த படம் தான் படையப்பா. ஸோ அப்பவே பாருங்க, அவர் உச்ச பீக்ல இருந்த டைம் அப்பவே ஒரு 2 இயர்ஸ் கேப் கொடுத்தாரு. ஸோ 2 இயர்ஸ் கேப் கிடைச்சு ஒரு பேங்கான் படமா வந்த படம் படையப்பா. ஸோ அவரே அவரோட வீடியோ நீங்க 1 வீக் முன்னாடி ரிலீஸ் பண்ண வீடியோல ஸோ படையப்பா எவ்வளவு பெரிய முக்கியமான படம் அவர் கெரியர்ல அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணதை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ படம் ரீலீஸ் ஆயிருக்கு. ஸோ எப்படி இருக்கு, ஸோ எப்படி இருக்குங்கிறதுலாம் நமக்கு அதை பத்தி பேச போறது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அது வந்து எல்லாரும் பத்தி பேசின படம், எல்லாரும் பார்த்த படம், எல்லாரும் கொண்டாடிய படம், எல்லாரையும் மகிழ்வித்த படம். ஸோ அந்த படம் திரும்ப ரீலீஸ் ஆனது எப்படி இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல். நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டிக்கெட்டே கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமான தியேட்டர்கள் எல்லாத்துலேயுமே அதே மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி 99 எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு ரிலீஸ் ஆன படமும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் கிட்டத்தட்ட ரீ ரிலீஸ் ஹிஸ்ட்ரியிலேயே படையப்பா எல்லாத்தோட ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கில்லி படம் தான் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிச்சு ரீ ரிலீஸ்ல. ஸோ நம்ம தளபதி விஜய் அவர்களோட கில்லி. ஸோ அந்த கில்லி ரெக்கார்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த லெவல்ல போனுச்சுன்னா ஸோ ரீ ரிலீஸுக்கே ஒரு உச்சம் தோற படமா தான் படையப்பா இருக்குங்கிறத எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ அப்படிதான் அந்த படத்தோட போக்கு அப்படி போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபுல், குடும்பமா போறாங்க அந்த படத்துக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு வரவேற்பு ஒரு ரீ ரிலீஸ் படத்துக்கு கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் கழித்து ரிலீஸ் ஆன ஒரு படத்துக்கு ஏன் அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்க போறோம். அதுல முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே சொல்லிட்டாங்க. ஏன்னா படையப்பா எல்லா படமும் மாதிரி அது ஓடிடி ரிலீஸ் ஆகல. அதே மாதிரி சேட்டலைட்லயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அதை டெலிகாஸ்ட் பண்ணி. ஸோ பார்த்தீங்கன்னா சன் டிவி கிட்ட தான் ரஜினி சார் கொடுத்துருந்தாரு ஆரம்பத்தில். ஸோ அவங்க டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரீ டெலிகாஸ்ட் நிறைய வாட்டி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கேப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அவரால் ரெனியூ பண்ண முடியல, அதை ரெனியூ கொடுக்கல போல இருக்கு நம்ம ரஜினி சார். அதே மாதிரி ஓடிடி தளங்கள்லையுமே எங்கேயுமே நீங்க படையப்பா பார்க்கவே முடியாது. அதனால படையப்பாவை நம்ம திரும்ப எங்க பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஆகி போச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 50வது ஆண்டு எப்படி 25வது ஆண்டு நம்ம சில்வர் ஜூப்ளி கொண்டாட சூப்பர் ஸ்டார் அந்த டைம்ல ரிலீஸ் ஆனிச்சோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50வது ஆண்டு செலிப்ரேட் பண்ற மாதிரி ரீ ரிலீஸ் பண்ணிருக்காங்க படையப்பா. ஸோ அதனால நம்ம படையப்பா பார்த்த ரொம்ப நாளான கேப்னால இந்த படைப்பா படத்தை கண்டிப்பா பார்த்தே ஆகணும் தியேட்டர்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஆர்வம் தான் தியேட்டருக்கு முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படின்னா படையப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். ஆனா அந்த படம் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா சீன் பை சீன் மாசா இருக்கும், அப்படியே ஸ்வாகா இருக்கும் படம். என்னதான் பார்த்தீங்கன்னா அது கதையா சொன்னா ஒரு சிம்பிளான ஒரு கதை தான். அந்த படத்தோட போக்கே பார்த்தீங்கன்னா அது நீலாம்பரியா சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனாலும் படையப்பா ரஜினி சார் சும்மா வேற லெவலில் ஹோல்ட் பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரஜினி சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க பார்த்தீங்கன்னா அண்டர் பிளேவே பண்ணியிருப்பாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் பயமா பர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ அவர்கிட்ட டைலாக்ஸ் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் சாருக்கு நிறைய ஸ்கோப் இருக்கும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்டர்வல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா. அப்புறம் இந்த கேப்ல பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பே இருக்காது சீன்ஸ்ல. ஆனாலும் அவரோட ஸ்வாகு, அவரோட ஸ்டைலு, அந்த சுருட்டு பிடிக்கிறது, இந்த மாட்டை அடிச்சு அந்த மாட்டை கைத்து போட்டு கட்டுறது, ஸோ அந்த மாதிரி அவரோட சின்ன சின்ன கேப்ல கிடைச்ச விஷயம்லாம் கடா வெட்டி பட்டைய கிளப்பினார் சூப்பர் ஸ்டார். ஸோ அதனாலதான் அவர் சூப்பர் ஸ்டார். ஸோ அதனால நமக்கு பார்த்தீங்கன்னா என்னடா அது ரஜினி சார் டம்மியா இருக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணவே தோணாது. எல்லாரும் சைட்ல ஸ்கோர் பண்ணிருப்பாங்க, இவர் அண்டர்பிளே பண்ணுவாரு. இந்த அண்டர்பிளே பண்ண ஒரு சின்ன இதுலயுமே அவர் இவங்களுக்கு ஈக்குவலா ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ அப்படிதான் சொல்லணும். கிட்டத்தட்ட இன்டர்வல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அதுக்கு ஒரு இன்டர்வல் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சீன்ல பார்த்தீங்கன்னா லட்சுமி அம்மா தான் ஃபுல் டைலாக் பேசிட்டு இருப்பாங்களே தவிர ரஜினி சார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கை கட்டிட்டு அமைதியாவே இருப்பார். அவருக்கு ஒண்ணுமே பேச மாட்டார். ஆனாலும் அதுலயும் ஒரு சின்ன ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. என்னன்னா அந்த ராதா ரவி வீட்டில் போயிட்டு ரம்யா கிருஷ்ணன் பொண்ணு பார்க்க போறாருன்னு நினைச்சிட்டு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பேசி முடிச்சுட்டு வந்துருவாங்க லட்சுமி. அது பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த சீனே லட்சுமி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சும்மா பட்டையை கிளப்பிருக்காங்க. அவங்களோட வேற லெவல் டைலாக் டெலிவரி, வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் அந்த லெவல்ல. ஆனாலும் ரஜினி சார் படைப்பா போய் மறுமலத்தை அழைச்சிட்டு அப்படிங்கும் போது அந்த ஒரு நடையிலையும் ஹே அப்படின்னு சொல்றதுலயுமே ரஜினி சார் கிளாப்ஸ் வாங்கிடுவாரு.
அதான் சொல்றேன், கிடைக்கிற சின்ன கேப்லயுமே வந்து கிடா வெட்டிட்டு போயிட்டே இருப்பார் ரஜினி சார். அதனால அதுக்கப்புறம் எப்போ வந்து அந்த ஓல்டு கெட்டப் வந்து அந்த 18 வருஷம் கழிச்சு கதை நகரும், அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்து ஓவரா டேக் ஓவர் பண்ணிடுவார். அந்த சுருட்டு போடுற சீனாக இருக்கட்டும், பேசுற டைலாகாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து வடிதாயிட்ட பேசுற டைலாக், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வரைக்கும் எல்லாம் சும்மா ரஜினி சாரோட ராஜ்யம் தான். ஆனாலும் வந்து நீலாம்பரி இருப்பாங்க, நீலாம்பரி வந்து வேற லெவலில் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால ரஜினி சாரை நம்மளால வந்து நம்ம நீலாம்பரியா ரஜினியான ஸ்கிரீன் அடிக்கும் போது நமக்கு வந்து கண்ணு ரஜினி சார் தான் போகுது. ஏன்னா அந்த சுருட்டு வந்து வேற லெவல், அந்த பிடிக்கிற ஸ்டைல் இருக்க கண்கொள்ளா காட்சி. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா 2K கிட்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து படையப்பாவை ஸ்கிரீன்ல பார்த்துருக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து அவங்க அதுக்கப்புறம் தான் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து வளர போது பற்றி சிவாஜியும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ எந்திரன் பார்க்கும்போது ரொம்ப சின்ன பசங்களாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரஜினி சாரோட மாஸ் படங்களை பார்க்கும்போது மேபி இந்த பேட்டை, நம்ம கபாலி காலா, ஸோ அந்த காலத்துலாம் ரஜினி சாரை பார்த்துருப்பாங்க ஸ்க்ரீனில். ஸோ பார்க்கும்போது வந்து அதில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு வந்து அதுக்கப்புறம் சிவாஜிக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா சந்திரமுகிக்கு அப்புறமே வந்து ஸ்மோக் பண்ணுற சீன்ஸ் எதுவுமே அவர் நடிக்கிறதே இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டார். படையப்பா பாபா தான் லாஸ்ட்டு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா படையப்பால அவர் அந்த சுருட்டு தூக்கி போகிற ஸ்டைலும் அந்த அதை பற்றி பற்ற வைக்கிற ஸ்டைலு எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட ஸ்டைலை பார்த்து நம்ம எவ்வளோ நாடாவது த ட்ரேட்மார்க் ரஜினி ஸ்டார், ட்ரேட்மார்க் சூப்பர் ஸ்டார். ஸோ அவரோட ஸ்டைலை வந்து நம்ம திரும்ப ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நமக்கே வந்து அவரோட ஒரு அப்படியே நம்மளை சின்ன வயசு கூட்டு போகுது, அப்படியே பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ சமீப காலமாக நம்ம பார்த்த ரஜினி சார் வந்து உண்மையிலே வந்து கொஞ்சம் அடங்கி தான் வச்சுக்கிறாரு. அந்த ஒரு மாஸ் அந்த 90s இருந்த ரஜினி சார் வந்து திரும்ப நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உண்மையிலே மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறையா டேடிஸ் வந்து நம்மளோட பசங்களை கூட்டிட்டு வராங்க படத்துக்கு. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் டேடிலாம் வந்து மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஃபேனாக இருந்திருப்பாங்க. நான் பையன் கிட்ட பாடுறான், என் நாயகனை பாடுறான், என் சூப்பர் ஸ்டாரை பாடுறான், என் தலைவனை பாடுறான், இதாண்டா என் தலைவன், இப்போ இருக்கிற என் தலைவன் இல்லடா, இதாண்டா என் தலைவன் அப்படின்னு அவங்க வீட்டில் காட்டுற மாதிரியே வந்து குடும்பங்கள் நிறைய பேர் வராங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அவங்களுக்கு வந்து இப்போ ரஜினி சார் பண்ணால் இப்படி தான் இருக்கும், நாங்கள் இப்படி தான் அவரை செலிப்ரேட் பண்ணோம், அவர் படங்கள்லாம் இப்படி தான் அவங்க கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சீரியலுமே பார்த்தீங்கன்னா உட்காந்து எல்லாருமே அங்கிள்ஸ் வந்து எல்லா ஆன்டிஸ் வரைக்குமே வந்து கைத்தட்டி ரசித்து பார்க்கறது வந்து நம்மளால படையப்பா மூலியமா பார்க்க முடியும். படையப்பா ஏன் வந்து இன்னொரு விஷயம் வந்து இவ்வளவு கொண்டாடப்படுது அப்படிங்கிறது முக்கியமான காரணம் நிறைய இருக்கு. ஆனாலும் சொல்லணும்னா படத்தோட நீலாம்பரி கேரக்டர் அதை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி சார் படத்தில் பார்த்தீங்கன்னா மேல் வில்லன் தான் இருப்பாங்க. ஒரு பார்த்தீங்கன்னா ரகுவரன் சார் இருப்பார், அதுக்கப்புறம் அராதா ரவி, நிலகல் ரவி, ஸோ இந்த மாதிரி சரண்ராஜ், ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் நடிச்சுக்கிட்டு இருந்தார். ஒரு ஒரு டாமினண்டான ஒரு ஃபீமேல் வில்லன் கேரக்டர் வந்து ரஜினி சார் ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா படையப்பா முன்னாடி மாப்பிள்ளை சொல்லலாம். மாப்பிள்ளை வந்து ஸ்ரீவித்யா வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸோட இருக்கும், ஒரு மாமியார் மாப்பிள்ளை அந்த மாதிரி இருக்குமே தவிர, ஆனாலுமே அது வந்து கிளைமேக்ஸோட பார்த்தீங்கன்னா அது வந்து டோட்டலாக அந்த போக்கு கேரக்டரோட போக்கே மாறிடும், அந்த நல்லவங்களா மாறிடுவாங்க. ஆனால் முழுக்க முழுக்க ஒரு நெகட்டிவ் ஷேட், ஒரு வந்து ஒரு ஒரு ஈகோயிஸ்டிக், ஒரு அடமெண்டான ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் நீலாம்பரி கேரக்டர். எப்படின்னா தான் ஆசைப்பட்டதை அடைஞ்சே ஆகணும், அது யாராக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி அந்த அடையிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போகிற மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து ஸ்கெச் பண்ணியிருப்பாங்க நீலாம்பரி கேரக்டர். ஸோ அதை வந்து ரஜினி சாரே சொன்னார், வந்து பொன்னியின் செல்வனில் வர நந்தினி கேரக்டரை பார்த்து தான் வந்து அதை இன்ஸ்பயர் ஆகி ஸோ அந்த கேரக்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண கதை தான் படையப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் வந்து அதனால வந்து நீலாம்பரியோட கேரக்டர் வந்து எப்படி அடமெண்டா அவ்வளோ அரகண்டாரோ அவங்களுக்கு அந்த எழுதுனதுக்கு ரைட்டிங் ஈக்குவலாக வந்து ரமகிருஷ்ணன் மேமோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அவங்க அந்த திமிரு அந்த அந்த டைலாக் டெலிவரி எல்லாமே வந்து அப்படியே ஒரு ஆக்ரோஷமாகவும் அப்படியே ஒரு நம்மளே பார்க்கும்போது எப்பா என்னடா அது ஒரு கட்டத்தில் இது படையப்பா படமா இல்லை வந்து நீலாம்பரி படமா அப்படிங்கிற மாதிரியே வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க செகண்ட் ஹாஃப்ல. அதுலேயும் முக்கியமாக செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்க 18 வருஷம் கழிச்சு அந்த ரூமை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் அந்த அது கேட்ட டோரை திறந்தோன்னு டக்குன்னு, ஏன்னா 18 வருஷம் இருட்டுக்குள்ளே இருந்தவங்களுக்கு வந்து டக்குன்னு வெளிச்சத்தை பார்த்தோன்னு கண்ணு கூசும் இல்லை, டக்குன்னு நாசர் கண்ணாடியை எடுத்து போட்டு அப்படி சும்மா திம்பரா நடந்து போகிறது, அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வேற லெவல் ஸ்வாக். என்னன்னா நீலாம்பரினா அது ரம்யகிருஷ்ணன் தான். எனக்கு முன்னாடி வந்து ரஜினி சாரும் சில ஹீரோயின்ஸ்லாம் சொல்லாங்க, அப்புறம் கே சுரவிமார் சொன்னார் நீலாம்பரி கேட்ட முன்னாடி ரம்யகிருஷ்ணன் முன்னாடி ஒரு செட் ஆஃப் ஹீரோயின்ஸ்ல ட்ரை பண்ணோன்னு. நல்ல வேலை அதெல்லாம் நம்ம யாருமே பார்க்கல, டைரக்டாக வந்து ரம்யகிருஷ்ணனை பார்த்ததுனால நம்ம அவங்கள பற்றி யாரையும் நம்மளால சிந்திக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் கேரக்டராக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தில் கேஸ்ட்டை பற்றி சொல்லவே தேவையில்ல, என்சம்பிள் கேஸ்ட் வந்து ஏகப்பட்ட பேர், ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எத்தனை பேர் இருந்தாலும் அதுக்கான எல்லாருக்கான ஒரு ஸ்பேஸுமே இருந்துச்சு அந்த படத்தில். ஸோ மணிவண்ணன் சார் ஸ்கோர் பண்ணுவார் ஒரு சீனில், அப்புறம் வந்து செந்திலும் ரம்யாகிருஷ்ணன் இவங்க டியூயோ அவங்க ஒரு முக்கியமான கேரக்டரில் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மாவுக்கு ஒரு பட்டையை கலப்புற மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு சீன் இருக்கும். அதே மாதிரி சித்தாரா ஓவராலாகவே ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க படத்தில். ஸோ அப்புறம் படத்தில் இன்னொரு ஹீரோயினான சௌந்தர்யா அவர்களுக்கும்
ஒரு முக்கியமான கேரக்டர். அவரோட மெயின் ஹீரோயின் என்னதான் ரம்யகிருஷ்ணன் இருந்தாலும், ஹீரோயின் கம் வில்லி ரம்யகிருஷ்ணன் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான கேரக்டர் சௌந்தர்யா நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால வந்து ஹியூஜ் ஸ்டார் காஸ்ட், ஹியூஜ் ஸ்டார் ஈக்குவலான ஒரு ஸ்க்ரீன் பேஸ் இந்த படத்தில் இருக்கும். அப்படி உண்மையிலே வந்து கே. சுரவிக்குமார் சார் இந்த விஷயம் நம்ம பாராட்டி ஆகணும். படையப்பா வந்து ரீரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க. இந்த கலெக்ஷன் எங்கே போய் நிற்க போகுதுங்கிறது தெரியல. ஏன்னா அடுத்த ஒரு 2 வாரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா வந்து என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக வேண்டிய படங்களே ரிலீஸ் ஆகலை. அதனால வந்து படையப்பாவோட ஆக்கிரமிப்பு தான். படையப்பாவை தான் நீங்கள் பார்த்தாகணும். ஸோ என்ஜாய் பண்ணுங்க படையப்பா. லாங் லிவ் சூப்பர் ஸ்டார். இன்னும் நிறைய படங்கள் நீங்க நினைக்கிறோம். படையப்பா மாதிரி ஒரு படத்தை திரும்ப நாங்க எதிர்பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ஏன்னா படையப்பா ரிலீஸோட இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஓப்பனிங் மெயின் காரணம் வந்து நம்ம அந்த ரஜினி சாரோட இந்த பழைய ரஜினி சாரை நம்ம பார்த்தது தான். அந்த ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கு அவரை பார்க்கறது. அவரோட டைலாக் டெலிவரி, அவரோட தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவரோட ஸ்வாக், அதெல்லாம் வந்து நம்ம ரீசெண்டா கொஞ்சம் மிஸ் பண்ற மாதிரி தான் நமக்கே தோணுது. அதெல்லாம் வந்து படையப்பால பார்த்தோன்னே திரும்பவும் அதே மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்வாக்ல அப்போ அவருக்கு நடிக்கும் போது 49 வயசு, இப்போ 75 வயசு. 75 வயசுல அவரால் என்ன பண்ண முடியும் அதான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலும் அந்த ஒரு ஆனா ஸ்பீடு குறையவே இல்லை தலைவருக்கு. அது அப்பவும் சரி இப்பவும் சரி அந்த ஸ்பீடு மட்டும் அவர் அப்படியே மெயின்டைன் பண்றாரு. அதே வேகத்துல ஒரு சூப்பர் ஒரு படம் நடிக்கணும்னு தான் நம்மள எதிர்பார்க்கிறோம். ஒரு மாஸ் படம் படையப்பா மாதிரி அப்படி சீன் பை சீன் சும்மா பட்டைய கிளப்பி ஒரு மாஸ் எலிமெண்டோட இருக்க படத்தை சீக்கிரம் கொடுங்க சூப்பர் ஸ்டார் அவர்களே. ஆனா கூடான கூடிய ரசிகர்களுக்கு அதுக்காக தான் வேண்டி காத்துக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலே படையப்பா வந்து எப்படி 1999ல ஒரு ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன் அடிச்சதோ அதே மாதிரி 2025லயும் படையப்பா வந்து ரீ ரிலீஸ்ல ஒரு ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன் அடிக்க போது அதுல எந்த வித டவுட்டும் கிடையாது.